அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். பார்க்குறீங்கள்ல, சிலரெல்லாம் பார்க்குறீங்கள்ல, கொஞ்சம் பேரெல்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப பேரும் பார்க்குறீங்க. இப்போ இந்த கடைசி வீடியோ நான் வந்து எம்ஜிஆர் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து பார்ட் 4 வீடியோ, 4ஆம் பாகம். அந்த 4ஆம் பாகம் வீடியோ வந்து நான் முடிக்கல. அதுக்குள்ளே நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து பார்ட் 5 வீடியோ, அதாவது பார்ட் 4 வீடியோவோட 2 வாரத்துக்கு முன்னே போட்டோம்ல, பார்ட் 4 வீடியோவோட தொடர்ச்சி இந்த வீடியோ பார்ட் 5. ஓகே, ஸோ இதில் வந்து சென்ற வீடியோவில் பார்ட் 4 வீடியோவிலேயே எம்ஜிஆரை பற்றி அந்த வீடியோவிலெல்லாம் நல்ல விளக்கமாக தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ அப்படி இருந்தாலும் இது பார்ட் 5 வீடியோ. இதுலேயும் வந்து நான் சும்மா தொடக்கத்துலேயே அப்படியே வந்து கடைசி இதிலேருந்து நான் கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்காது. கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன் நான் எம்ஜிஆரை பற்றி, கொஞ்சம் அவரை பற்றிய டீட்டெயில்ஸு, விளக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் சொல்லிவிட்டு, விவரங்கள்லாம் சொல்லிவிட்டு அந்த வீடியோ நான் அப்படியே தொடர்றேன்னு. இந்த வீடியோ அப்படியே தொடர்றேன். அப்போ தானே புரியும். இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வந்து எம்ஜிஆரை பற்றி நான் சென்ற வீடியோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்ல முடியாமல் போச்சு. ஏன்னா விஷயங்களை வந்து சொல்லணுன்னா அது கொஞ்சம் எல்லாம் விளக்கமாக தெளிவாக புரிகிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி அந்த வீடியோவை நீட்டாக கொண்டு போகணும். ஸோ அப்போ சென்ற வீடியோவே 31 நிமிஷம் ஆச்சு, ரொம்ப நீட்டாகிடுச்சு. அது நான் ரெக்கார்டிங் பண்ணினது 40 நிமிஷத்துக்கு மேலே. ஆனால் அதெல்லாம் எடிட்டிங் பண்ணி கட் பண்ணி எல்லாம் ஜாயின் பண்ணி 31 நிமிஷம், 32 நிமிஷத்துக்கிட்ட, 31 நிமிஷம் 59 பின்னாடி. அதனால் நான் இப்போ சொல்கிறேன். நான் அப்போ தான் தெரியும். அப்போ இந்த வீடியோ பார்ட் 5 பார்க்குறீங்கல்ல, சென்ற வீடியோவோட தொடர்ச்சி, அப்போ தானே புரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும், பார்க்குறவங்களுக்கு, வியூவர்ஸ்க்கு, யார் பார்க்குறீங்களோ வீடியோ. ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோவில் நான் எம்ஜிஆரோட ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோவில் நான் கடைசி பக்கம் நான் தொடக்கத்துலேயும் நான் ஒட்டுறேன். கொஞ்சம் ஒட்டி எது வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஒட்ட முடியாமல் போச்சோ, அதை ஸ்டிக்கர் வழியாக எல்லாம் ஒட்ட முடியாமல் போச்சோ அதெல்லாம் நான் இதில் நான் ஒட்டுவேன். அதுக்கு முன்னே கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன் எம்ஜிஆரை பற்றி. எம்ஜிஆர் பிறந்த வருஷம் வந்து 1917, 17ஆம் தேதி 1ஆவது மாதம். ஓகே, அந்த வருஷம்தான் அவர் பிறந்தார். ஸோ அப்போ அவர் நடிகரானது 1936வது வருஷம். என்ன படம்னா சதி லீலாவதி படத்தில் தான் அவர் முதல்ல படத்தில் நடிக்கிறதுக்கு படத்துறையில் நுழைஞ்சாருன்னு சொல்லலாம். படத்துறைக்கு வந்தார் 1936. அப்போ அவருக்கு எம்ஜிஆருக்கு வந்து 19 வயசு. ஓகே, அப்போ அவர் தொடர்ந்து அவரோட படத்துறை வாழ்க்கை, நடிகராக அவரோட வாழ்க்கை, தொடர்ந்த வாழ்க்கை 1900 வருஷம் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் அந்த படத்தில் தான் முடிஞ்சுது, வயசு வச்சப்போ. ஸோ அப்போ அதுக்கு முன்னே எத்தனையோ படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு. மொத்தம் வந்து 136 படத்தில் நடிச்சிருக்காரு. 1984ஆம் வருஷம் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தார் USA ஹாஸ்பிட்டல், அப்புறம் பிரைன் ஹாஸ்பிட்டலில். அதுக்கு பிறகு டிசம்பர் 87 12வது மாதம் 24ஆம் தேதி அவர் இறந்தார். ஓகே, எல்லா கதை, இந்த கதை எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, எம்ஜிஆர் கதை. டிசம்பர் 24, 1987 அப்போ அவர் இறந்தார். ஓகே, அது அவர் எம்ஜிஆர் இழப்பை வந்து பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். இப்போ அவர் ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியல்வாதியாகி, பிறகு அரசியல்வாதியாக ஆகிறதுக்கு முந்தி படங்களில் நடித்தப்ப பட இயக்குனராக இருந்திருக்காரு. எவ்வளோ படங்களை வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி போனது அவரோட கலைத்துறை வாழ்க்கை. அப்புறம் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு மனுஷங்க பிறந்த என்னைக்காவது ஒரு நாளைக்கு இறக்க தான் செய்யணும். ஓகே, இது ஒன்றும் இது யாருமே தவிர்க்க முடியாது.
மனிதர்களோட வாழ்க்கையே அப்படி தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்க முடியும். அது இடையில 100 வயசு வரைக்கும் 120 வயசு வரைக்கும்லாம் ஆள் இருந்திருக்காங்க எல்லாரும். இவர் வந்து பிரச்சனை, அது கிட்னி பிரச்சனை, அது என்னன்னு தெரில. அது இனிப்பு நீர் இருந்ததுனால அவருக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அவர் நிறைய சீனி, இந்த ட்ரிங்க்ஸு, காஃபி, டீலாம் நிறையா குடிச்சிருக்காரு. ஏன்னா படத்தில் நடிச்சிருக்காருல்ல. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து காஃபி, டீ, இந்த மற்ற ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறையா குடிச்சிருப்பார். கண்டிப்பாக ஏதாச்சும் பலகாரங்கள் நிறைய இனிப்பெல்லாம் சாப்பிட்ருப்பாரு. அதனால் வந்து இனிப்பு நீர் உண்டாயிருச்சு. ஆனால் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம் ஆரம்பத்துலேயே. இப்படி கண்ட்ரோலில் வச்சுருந்து சாப்பாடெல்லாம் கணக்காக வச்சு சாப்பிட்டு அளவோட சாப்பாடுங்க, இனிப்பு பலகாரம்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா ஏதோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இது என்னன்னு தெரில. அவருக்கு வந்து கிட்னி பிரச்சனை, அந்த இனிப்பு நீர்னால நிறையா மருந்து கொடுத்து 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 அவர் எம்ஜிஆர் நிறையா மருந்து சாப்பிட்ருக்காரு. இந்த டயபெட்டிஸ்க்கு மருந்து சாப்பிட்ருக்காரு. ஸோ அது அவரோட இனிப்பு அளவு வந்து கடைசியாக மருந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்பெல்லாம் எந்த அளவில் இருந்துச்சுன்னு தெரியாது. நமக்கு எப்படி தெரியும்? இது மருந்து சாப்பிட்டு கூட கிட்னி வந்து பிரச்சனை உண்டாகலாம். இனிப்பு நீர் கொஞ்சம் இருந்தால் கூட அளவுக்கு மீறி மருந்து ஃபுல்லாக எல்லாம் எடுக்கக்கூடாது. இப்போ ரத்த கொதிப்பாக இருந்தாலும் மருந்து வந்து எல்லா மருந்தும் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கூடிட்டு குறைஞ்சிக்கிட்டு அப்புறம் கூடிச்சுன்னா, அப்புறம் குறைஞ்சிதுன்னா, அப்புறம் ஒரு மிடில் இதுக்கு வந்துச்சுன்னா, இந்த மாதிரி கூடி குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து பிரச்சனை இல்லை. மருந்து வந்து ரொம்ப எடுக்கக்கூடாது. இனிப்பு நீராக இருந்தாலும் சரி, பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் சரி. ஆனால் அவர் இனிப்பு நீர் உடம்புல இருக்குதுன்ட்டு, கொஞ்சம் கூடி இருக்குதுன்ட்டு அவர் ட்ரீட்மெண்ட் போயிருக்காரு. கடைசியாக போனது யுஎஸ்ஏக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் அதுக்கு முன்னே வந்து அவர் இந்தியாவில் நிறைய ட்ரீட்மெண்ட் மருந்து எடுத்திருக்கணும், ரொம்ப நாளாக எடுத்திருக்கணும். ஸோ அப்போ அது வந்து மருந்து ரொம்ப சாப்பிட்டாரா என்னன்னு தெரில, அதனால கிட்னி கெட்டு போச்சா என்னன்னு தெரில. அளவுக்கு மீறி மருந்து ரொம்ப எடுத்துட்டாரு. அதனால தான் கிட்னி இதாக போயிருக்கணும் அது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு நடிகர், அவர் உடம்ப கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. ஜானகி அம்மா இருக்காங்க, அவங்க வீட்டில் தானே இருக்காங்க. அப்புறம் வேலை இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிட்ட பிறகு வீட்டுக்கு தானே போவார். அவங்க வந்து கணவரை வந்து கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க தானே. சாப்பாடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அளவுக்கு மீறி சுகர்லாம் கொடுக்காம கண்டிப்பாக இவர் ஒண்டியாக இருக்கிறதுனா பரவாயில்ல. மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு படம் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக இவங்க வந்து சாப்பாடெல்லாம் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க தானே. ஸோ அப்போ இவர் எப்படிப்பட்ட நடிகர். ஆனால் என்னன்னு தெரில, இந்த இனிப்பு வந்து இந்த ஷூட்டிங் வீடியோ படம் ஷூட்டிங் அப்போல்லாம் நிறைய டீ, காஃபி, பலகாரம்லாம் ரொம்ப சாப்பிட்ருக்கணும். அது வந்து குறைச்சி அது லெவல் வந்து குறைச்சிருக்கு. அந்த சுகர் லெவலை கொண்டு வந்திருக்கலாம் இறக்கி. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு தடவை 2 தடவை போயிட்டு பார்த்துருக்கலாம். அவங்க கொஞ்சம் கூடவே இருந்திருக்கோம். அப்போ இனிப்பு நீர் மருந்து கொடுத்துருவோம், இனிப்பு நீர் கண்ட்ரோல் பண்ணுற மருந்து கொடுப்பாங்க. அது வந்து ஃபுல்லாக எல்லாம் எடுக்கக்கூடாது. இப்போ இவர் எல்லாமே எடுத்துட்டாரு நினைக்கிறோம், ஃபுல்லாக எடுத்துட்டாரு. இப்போ இனிப்பு நீர் என்னென்ன மருந்து சாப்பிட்ணுன்னு கொடுக்குறாங்களோ எல்லா மருந்தும் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. முக்கியமானது மட்டும் எடுக்கணும். இப்போ ப்ரெஷராக இருந்தாலும் அப்படி தான். ஸோ முக்கியமானது மட்டும்தான் எடுக்கணுமே தவிர எல்லா மருந்தையும் டெய்லி தினந்தோறும் எடுக்கக்கூடாது. டாக்டருங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் டயபெட்டிஸ் வந்து எல்லாமே எடுக்கக்கூடாது. ஒரு மருந்து 2 மருந்து, ஒரு குறிப்பிட்ட மருந்து மட்டும்தான் எடுக்கணும் முக்கியமானது. இவர் எவ்வளோ எடுத்தாருன்னு தெரியல. இப்போ டாக்டருங்க கொடுக்குறாங்க, 5-6 மருந்து கொடுப்பாங்க, இவ்வளோ கரெக்டாக கொடுப்பாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டாருன்னு நினைக்கிறேன், கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜானகி அம்மா எல்லாம் சாப்பிட்டு மருந்துங்க சாப்பிட்டாலே கிட்னி கெட்டு போயிடும். எந்த வகையில் அவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு கிட்னி பிரச்சனை வந்துச்சு, செயல் இருந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாமே இவர் இறப்பில், எம்ஜிஆர் இறப்பில் எப்படி அனுதாபப்பட்டாங்க, எப்படி எல்லாம் அழுந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நடிகரை, இப்படி ஒரு நாட்டுக்கு தலைவராக இருந்தார் இந்தியாவில். எப்படிப்பட்ட நடிகர் இவர். இவரோட பாடல்களில் வந்து மயங்கி போனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்களே. இவர் பாடல்கள் அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களே. ஸோ இப்படிப்பட்ட நடிகர் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாருன்ட்டு சிலர் எல்லாம் கதறி அழுந்திருக்காங்க பாவம். இதை நான் பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். ஓகே,
ஸோ அவரோட இழப்பு வந்து எம்ஜிஆரோட இழப்பு வந்து ரொம்ப தாங்க முடியாத ஒரு இழப்புன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, பரவாயில்ல, அவர் இறந்துட்டார், அப்புறம் என்ன பண்ணுறது, எவ்வளோ நாள் தான் மனுஷங்க வாழ முடியும். அதோட இன்னொன்று வந்து இனிப்பு நீர் வந்து அவர் வந்து மெடிசன் நிறைய எடுத்திருக்காரு. இந்தியாவில் கொடுத்துருக்காங்க மருந்து, எல்லாத்தையும் ஜானகி அம்மா எம்ஜிஆருக்கு கொடுத்துருக்கணும். அது சாப்பிட்டு கிட்னி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற கிட்னி கூட கெட்டு போயிடும். அப்படிதான் அவருக்கு வந்து ஏதோ மருந்து, இனிப்பு நீர் மருந்து கொடுத்து அந்த மருந்து வழியாக தான் அவரோட கிட்னி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். 70 வயசில் போனார், ஒரு 80-90 வயசு கூட இருந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணால் இந்தியாவில் உள்ள கதை நம்மளுக்கு தெரியுமா? இதெல்லாம் நான் வந்து பரம ரசிகை, எம்ஜிஆரோட ரசிகை. பிறகு தொப்பி போட்டிருக்கேன். இந்த தொப்பி இது வந்து கவுபாய் தொப்பின்னுவாங்க. நான் போட்டிருக்கேன், அழகுக்கு போட்டிருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பாட்டு இந்த பாட்டை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த தொப்பி போட்டிருக்கேன். இது வந்து கவுபாய் தொப்பின்னுவாங்க. ஒரு பாட்டை நான் நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. எம்ஜிஆர் நடித்த படத்தில் உள்ள பாட்டு. வேட்டைக்காரன் படம் தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாத்துக்குமே தெரியும் தானே? வேட்டைக்காரன் பழைய படம் 60களில் வெளிவந்தது. எம்ஜிஆரும் சாவித்திரியும் அவங்க 2 பேரும் நடித்த படம். சாவித்திரி, பேபி ஷக்கீலாவும் நடிச்சிருப்பாங்க இதில். ஸோ அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து வேட்டைக்காரன் மாதிரி இங்கே இடுப்பில் துப்பாக்கி வச்சுருப்பாரு. உடுப்புலாம் வந்து வேட்டைக்காரன் மாதிரி கவுபோய் மாதிரி உடுப்பு போட்டிருப்பாரு. தொப்பி போட்டிருப்பாரு, இந்த மாதிரி தொப்பி. ஸோ அப்போ அந்த தொப்பி போட்ட காட்சி நினைவுக்கு நான் இப்போ இந்த தொப்பி போட்டிருக்கேன். ஓகேங்களா? அந்த வேட்டைக்காரன் படத்தில், எம்ஜிஆர் நடித்த படத்தில் இந்த மாதிரி தொப்பி போட்டிருப்பாரு, கவுபோய் தொப்பி மாரி. அது பாட்டு காட்சியோடு வருது. உன்னை அறிந்தால், இந்த தொப்பி போட்டுக்கிட்டு தான் பாடுவார். இந்த தொப்பி போட்டுக்கிட்டு குதிரை மேலே சவாரி பண்ணிக்கிட்டு அப்படியே ரோட்டில் குதிரையில் நடந்து போகிற மாதிரி, குதிரை மேலே உட்காந்து சவாரி பண்ணி போகிற மாதிரி குதிரை போகும், அது மேலே உட்காந்து போவார். பக்கத்தில் சாவித்திரி அம்மா என்ன பண்ணுவாங்க, சாவித்திரி அம்மான்ற அவங்க வயசானவங்க இல்லை, அம்மா மாதிரி தானே சாவித்திரி நடிகை, ஜெமினி கணேசன் ஒய்ஃபு. அவங்க ரோட்டில் நடந்து வருவாங்க. இப்படி அந்த பாட்டு இன்னும் இருக்கு எனக்கு. நான் அப்பப்போ போட்டு பார்ப்பேன் அந்த பாட்டை. உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. இந்த பாட்டு அவ்வளோ இனிமையான கருத்துள்ள பாட்டு. எம்ஜிஆர் பாடுவார். யாருக்காகனா சாவித்திரிக்காக. அவங்கள பார்த்துக்கிட்டு தான் அந்த பாட்டு பாடுறாரு அவர். அந்த படத்தில் அந்த மாதிரி காட்சி இடம்பெறதுக்கு பார்த்துட்டு அந்த பாட்டு பாதி காட்சி தொடக்கத்தில் கொஞ்சம் தூரம் வந்து அவர் குதிரையிலேயே வருவார், சவாரி பண்ணிக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு. குதிரை வேகமாக ஓடாது, மெதுவாக வரும், அது மேலே உட்காந்துட்டு வருவார். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதும் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே வந்து குதிரையை விட்டு இறங்கிட்டு சாவித்திரி அம்மா கூட பக்கத்தில் பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே நடந்து வருவார், குதிரையை பிடிச்சிக்கிட்டு, குதிரை கயிறில். அப்புறம் சாவித்திரி அம்மா இருப்பாங்க, அவங்கள பார்த்து அந்த பாட்டெல்லாம் பாடி அப்படியே முடிப்பார். அந்த பாட்டு காட்சி வந்து ரோட்லேயே முடியும், தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும். அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. அதாவது தத்துவ பாட்டு, கொள்கை பாட்டு. உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அந்த பாட்டு நான் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். வேட்டைக்காரன் வெள்ளை கருப்பு இருந்தாலும் அது காட்டுக்குள்ளேயே எடுத்தது. கதையும் நல்ல கதை. சாவித்திரிக்கு டிபிசிக்கு வந்துடும். டிபின்னா டியூபர்குலோசிஸ், அந்த லங்ஸில் வந்து காச நோய் மாதிரி வந்துடும். டியூபர்குலோசிஸ்னால் காச நோய். சாவித்திரிக்கு காச நோய் வந்து சாவித்திரி வந்து நல்லாயிருவாங்க அந்த படத்தில். அவங்களுக்கு வந்து எம்ஜிஆருக்கும் சாவித்திரிக்கும் ஒரு பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளை அந்த படத்தை அந்த படத்தில் நடித்த அந்த பிள்ளை பேர் வந்து பேபி ஷக்கீலான்னுவாங்க. ஓகே, அப்போ அந்த பிள்ளையும் அந்த படத்தில் வந்து காட்சிகளில் வந்து நல்லா நடிச்சிருக்குது.
அதில் சாவித்திரியும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. பாடல்கள் நிறைய இருக்கும். ஸோ அப்போ அந்த 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 படத்தில் உள்ள எம்ஜிஆர் போட்டிருக்கிற தொப்பி மாதிரி பாருங்க நான் போட்டிருக்கேன். இது லேடிஸ் போடுறது ரிப்பன் இருக்குங்க, அப்படியே தைச்சிட்டாங்க. இது வாங்கி ஒரு மாதம் கூட ஆகுது. லாஸ்ட் மந்த் வாங்கினது, போன மாதம். இப்போ இன்றைக்கி தான் நான் வந்து யூடியூப்பில் பேசுகிறதுக்கு இந்த தொப்பியை போட்டுக்கிட்டு நான் இப்போ பேசுகிறேன். ஓகே, எம்ஜிஆரை பற்றி பேசுகிறனால இந்த தொப்பி நான் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு நான் இந்த தொப்பி போட்டு நான் வீடியோவில் என்டர்டெயின்மெண்ட் சேனலு அதில் ஏதாவது பேசுகிறதுனா இந்த தொப்பி போடுவேன். இல்லைனாலும் போட மாட்டேன். ஓகே, போட்டால் போடுவேன், இல்லைனா இல்லை. ஸோ அப்போ இதுக்கு தான் நான் வாங்கினேன். இதுக்கு இடையில நான் போடுவேன். மற்ற டாப்பிக்கில் என்டர்டெயின்மெண்ட் சேனலில் நான் பேசுகிறப்ப இந்த தொப்பி கண்டிப்பாக போடுவேன். ஓகே, போடாமையும் பேசுவேன். இன்றைக்கி நான் வந்து ஸ்பெக்டிக்கல் போடல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். கடைசியில் நான் கண்ணாடி போட்டேன், கருப்பு கண்ணாடி. ஓகே, ஸோ இப்போ எம்ஜிஆரோட பற்றி தொடக்க வாழ்க்கையில் எம்ஜிஆரோட முதல் படம், கடைசி படம். ஸோ அப்போ இது கொஞ்சம் எல்லாம் விளக்கமாக நான் சொல்லிட்டேன். இவரோட விருது இருக்குது இல்லை, இவரோட விருது அவார்டு, எம்ஜிஆரோட விருது வந்து அவருக்கு கிடைச்ச, எம்ஜிஆர் படத்தில் நடித்தப்ப அவருக்கு கிடைச்ச விருது வந்து, பட்டம் வந்து எதுன்னா பாரத ரத்னா. அதாவது தமிழ் நடிகர்களில் சிறந்த நடிகர்னு இந்த பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, பாரத ரத்னா. வேறு ஏதாச்சும் விருது இருக்குதா இல்லை நினைக்கிறேன். இது இங்கே எழுதலை, நான் திருப்பி பார்த்துக்கிட்டு தான் டைம் ஆகிடும். ஓகே, இன்னும் அடுத்த இதில் நான் சொல்கிறேன். ஓகே, இவரை வந்து கனவு கண்ணன்னுவாங்க, பொன்மன செம்மல்னுவாங்க, எம்ஜிஆர் புரட்சி தலைவன்னுவாங்க, மக்கள் திலகம்னுவாங்க, கொடை வள்ளல்னுவாங்க. நிறைய பேரில் வந்து எம்ஜிஆர் வந்து அழைப்பாங்க. ஸோ இப்போ எம்ஜிஆர் வந்து அவர் யுஎஸ்ஏ புரோக்லின் ஹாஸ்பிட்டலுக்கு நியூயார்க்கு போகிறதுக்கு முந்தி 1984 சென்னையில் தான் அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குதுல்ல சென்னை, அங்கே தான் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. சென்னை ஹாஸ்பிட்டலில் தான், அப்போலோ ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன், அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு தொடக்கத்தில். அப்புறம் தான் அங்கே யுஎஸ்ஏ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த புரோக்லைன் ஹாஸ்பிட்டலில் நியூயார்க்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. 1984-87 இறந்திருக்காரு. இவர் எம்ஜிஆர் திருமணம் செய்து கொண்டது 1952 இந்த ஆண்டில் தான் அவர் திருமணம் செஞ்சுருக்காரு. அது VN ஜானகியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவர் நடித்த படங்கள் வந்து 136. எம்ஜிஆர் வீடு வந்து அங்கே இதில் கேரளாவில் இருக்குதுல்ல, அவரோட பூர்வீக இல்லம் கேரளாவில். அதில் வந்து வீடு இருக்குது, அவரோட வீடு. இப்போ நான் பிறகு வந்து அவரோட வீடு நான் இங்கே ஓட்டுறேன். நான் இப்போ இதில் வந்து ஸ்பீக்கர் வழியாக ஓட்டுறேன். அன்றைக்கி வெட்டுனதெல்லாம் காணாமல் போச்சு. அவரோட பூர்வீக இல்லம் கேரளாவில் உள்ளது. அது இங்கே நான் ஓட்டுறேன் வீடு. ஓகே, இங்கே வீடு ஓட்டுறேன், இந்த இடத்துல ஓட்டுறேன். அப்புறம் இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃபோட்டோ இல்லை இதில். பிறகு நான் வந்து இந்த இடத்துல இப்படி கை கட்டுறேன், இங்கே ஓட்டுவேன் இந்த இடத்துல. இப்போ கை கட்டுற இடத்துல அவரோட வீடு ஓட்டுவேன். ஓகே, இங்கே வீடு ஓட்டுறேன் இந்த இடத்துல. அப்புறம் அதுக்கடுத்து அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் ஆர்ட் கேலரின்னு இருக்குது. ஆர்ட் கேலரி அவரோட படம் நடித்த படம், அந்த வீடு நாங்கள் ஓட்டுறேன். ஆர்ட் கேலரி வீடு, அது ஒரு இடம் மாதிரி ஒதுக்கி வீட்டுக்கு பக்கமாக வச்சுருக்காங்க. அவர் நடித்த படங்கள் வந்து 136. அதில் எந்தெந்த படத்தில் நடித்தாருன்னு அந்த ஆர்ட் கேலரி உள்ள ஃபோட்டோஸோடு எல்லாம் அப்படியே இருக்கும். அது நான் ஓட்டுறேங்க. எம்ஜிஆருக்கு வந்து மெமோரியல் ஹவுஸ்னு டி நகரில் ஒரு வீடு இருக்குது, சென்னையில் இருக்குது மெமோரியல் ஹவுஸு. அதில் தான் அவருக்கு கொடுத்த அந்த விருது, இன்னும் அவரோட எம்ஜிஆரோட காடி
விருது, அந்த படத்தை கொஞ்சம் அப்படியே ஓட்டுறேன். விருது அந்த மெமோரியல் ஹவுஸ், டி நகரில் உள்ள அந்த மெமோரியல் ஹவுஸில் அவருக்கு கிடைச்ச அந்த விருதுங்க இருக்குது இல்லை, அந்த 2 மாடி பில்டிங்கில் அங்கே வச்சுருப்பாங்க ஷோரூம் மாதிரி. அந்த ஷோரூமில் அவருக்கு கிடைச்ச விருதுங்க, அதை வந்து இது அப்படி வைக்கிறேன், அவருக்கு கிடைச்ச விருதுங்க. ஓகே. அப்புறம் அவர் எம்ஜிஆர் வந்து பயன்படுத்தின காரு, பயன்படுத்தின காரு அந்த காலத்தில். இந்த பிறகு கார்டிங் ஓட்டுறேன், இந்த இடத்துல ஓட்டுறேன். ஓகே. இப்போ இது வந்து டி நகரில் உள்ள மெமோரியல் ஹவுஸ். ஓகே. ஆர்ட் கலரி முதல்ல ஊட்டிட்டேன். ஸோ இப்போ எம்ஜிஆர் அப்பா பேர் மேல்மருதூர் கோபாலன் மேனன், அம்மா பேர் சத்யபாமா, மருதூர் சத்யபாமா. ஓகே. இவங்க 2 பேர்த்துக்கு பிறந்த பிள்ளைங்க தான் எம்ஜிஆரும் எம்ஜிஆர் அண்ணன் எம்ஜி சக்கரபாணியும். ஓகே. இவங்க 2 பேரும். ஆனால் இவங்க பிறந்தது வந்து எம்ஜிஆரும் எம்ஜிஆர் அண்ணனும் வந்து கண்டிப்பாக ஸ்ரீலங்கா சிலோனில் பிறந்திருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் வந்து யாரும் வந்து எழுதி வைக்கல, அதுக்குன்னு குறிப்பு ஒன்றும் எழுதி வைக்கல. அரச குடும்பம்னா பரவாயில்ல, ஆனால் இவங்க வந்து நார்மல் பீப்புள் தான், சாதாரண பீப்புள் தான், கேரளாவில் பிறந்து வளர்ந்தவங்க. ஸோ இப்போ இவங்க அப்பா வந்து ஜட்ஜு வேலை செஞ்சார், ஜட்ஜ் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ் வேலை செஞ்சார், நீதிபதியாக வேலை செஞ்சார் எம்ஜிஆர் அப்பா அப்படின்லாம் வீடியோவில் சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யா தெரில. எனக்கு வந்து உண்மைன்னு நான் தோணல, இது பொய் தான் நினைக்கிறேன், பொய்ன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் சிலர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, எம்ஜிஆர் பற்றி யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க. எம்ஜிஆரோட அப்பாவை பற்றி, எம்ஜிஆர் அம்மாவை பற்றி, எம்ஜிஆரை பற்றி, எம்ஜிஆர் மனைவி பிஎன் ஜானகியை பற்றி. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நான் இப்போ ஒரு போன மாதம் நான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் குடும்பத்தில் எம்ஜி சக்கரபாணியை விட்டுருங்க, அவரை பற்றி ஒரு நியூஸ் இல்லை. எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆருக்கு எத்தனை மனைவி, எம்ஜிஆர் அப்பாவுக்கு எத்தனை மனைவி, ஜானகி கூட முத கல்யாணம் பண்ணி 2வது கல்யாணம் தான் எம்ஜிஆருக்கு மனைவியாக வளர்க்கப்பட்டாங்களாம். அதோட எம்ஜிஆர் அம்மாவும் அவங்களும் 2வது கல்யாணம் தான் பண்ணி அவங்க அப்பாவுக்கு 2வது மனைவியாக வளர்க்கப்பட்டாங்களாம். அவங்க அப்பாவுக்கும் நிறைய மனைவி இருந்திருக்காங்களாம், 2 மனைவியோ 3 மனைவியோ, 2 மனைவியோ 3 மனைவி, ஒன்றும் தெரில எனக்கு. என்னென்னமோ கதை போகுது யூடியூப்பில் போடுறாங்க, பேசுகிறாங்க ஆளுக்காள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு நீ முந்தி நான் முந்தின்னுக்கிட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு யூடியூப்பில் எம்ஜிஆரை பற்றிய டாப்பிக்கில் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொய்யான வார்த்தைங்க நிறைய வெளியாகுது வாயிலிருந்து. ஓகே. ஏன்னா இப்போ நான் ஒருத்தரை சொல்லலை, ரொம்ப பேர் இருக்காங்க நீ முந்தி நான் முந்தின்னுக்கிட்டு. எம்ஜிஆர் வீடு ராமபுரம் அந்த வீட்டில் வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு கொஞ்ச நாள் சென்று எலும்பு கூடெல்லாம் யாரோ புதைச்சி வச்சுருக்காங்களாம், எலும்பு கூடு குழி தோண்டி எலும்பு கூடு புதைச்சிருக்காங்களாம். அதை கூட யூடியூப்பில் பேசுகிறாங்க ஆளுங்க. எம்ஜிஆர் இல்லத்தில் வந்து கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் யாரோ கொண்டாந்து சுடுகாட்டிலேருந்து எல்லாம் அந்த சுடுகாட்டிலேருந்து எலும்பு கூடெல்லாம் தோண்டி நிறைய எலும்பு கூடுங்களை எடுத்து கொண்டாந்து இப்போ எம்ஜிஆர் மனைவியும் இல்லை, அந்த பழைய இப்போ எல்லாம் புதுப்பிச்சிருக்காங்கல்ல வீடெல்லாம் வந்து ராமநாதபுரத்தில் வந்து எம்ஜிஆரோட பழைய வீடெல்லாம் உடைச்சி எல்லாம் புதுசாக எல்லாம் கட்டியிருக்காங்க. அது நான் அப்புறம் ஓட்டுறேன், அந்த பக்கம் இங்கிட்ட ஓட்டுறேன். ராமநாதபுரம் வீடு எல்லாம் அப்படியே வரிசையாக போகணும். ஓகே. நான் அதான் இதுலேருந்து இப்போ கண்டினியூ ஆகும். ஓகே. இப்போ ஓட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கே கண்டினியூ ஆகும். ஸோ அந்த ராமநாதபுரம் வீடு இதில் வந்து இது வந்து புதுசாக கட்டிருந்து, அதாவது ரெனிவேஷன் பண்ணி புதுசாக கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னே உள்ள ராமநாதபுரம் பழைய வீடு உடைச்சி அதை வந்து கட்டியிருக்காங்க இந்த வீடு.
புது வீடெல்லாம் புதுப்பிச்சிருக்காங்க. அந்த ராமநாதபுரம் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் யாரோ கொண்டாந்து எலும்பு கூடெல்லாம் புதைச்சி வச்சுருக்காங்க மண்ணில். குழி தோண்டி அதில் வந்து எம்ஜிஆர் வீட்டுக்கு பக்கத்துலேயே அவங்க வீட்டுக்குள்ளேயே அந்த பக்கம் ஓரமாக எல்லாம் புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதை போய் எல்லாரும் ஆளுங்க போய் எல்லாம் எடுத்து எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி எலும்பு கூட எடுத்தாங்க மண்ணில் இருந்து அப்படின்னு யூடியூப்பில் பேசுகிறாங்க. அப்போ அது வந்து எம்ஜிஆர் இறக்குறதுக்கு முன்னே அவர் கொண்டாந்து எல்லாம் எலும்புக்கூடிய யாராவது எலும்புக்கூடியை கொண்டு கொண்டாந்து அந்த வீட்டுக்கு பக்கத்தில் புதைச்சி வச்சுருக்காரா எம்ஜிஆர்? என்னென்ன மாதிரி வேலை இந்தியாவில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? எலும்பு கூடலாம் அவரை கெட்ட பேர் ஆகிறதுக்குன்னே 4 கூட்டம் இருக்குது, ஒரு 10 கூட்டம் இருக்குது அங்கே இந்தியாவில். அவர் கெட்ட பேர் ஆக்கிறதுக்கே ஒரு ஒரு குரூப் இருக்குது இந்தியாவில். தமிழ்நாட்டில் எலும்பு கூட கொண்டாந்து இவங்களே புதைச்சி வச்சுட்டு பழைய வீட்டுக்கு பக்கத்தில் அப்புறம் புது வீடு கட்டுனாங்க. அப்போ அந்த வீடெல்லாம் வந்து கிளறி எடுக்கிறப்ப வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் போய் சந்தேகப்பட்டு எல்லாம் தேடி எடுக்கிறப்ப தோண்டி எடுக்கிறப்ப எலும்பு கூடு வந்துச்சு அப்படின்னு எலும்பு கூடுங்கள்லாம் வந்துச்சுன்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? ஒரு எம்ஜிஆர் வந்து நான் அவ்வளோ ஈவேரக்கம் இல்லாத மனுஷனா? அப்புறம் கெட்ட பேர் ஆக்குறதுல இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு வந்து எல்லாரையும் நான் சொல்ல, தயவு செஞ்சு மக்களே, நான் உங்களை வந்து எல்லாத்தையும் நான் வந்து தவறாக பேசலை. எல்லாரையும் இந்தியாவில் தமிழர்கள் வாழ்கிறாங்க, எல்லாரும் நல்லவங்க. நானும் தமிழச்சி தான், தமிழை பொண்ணு தான். எங்கள் அப்பா அம்மாவும் இந்தியாவில் தான் பிறந்தவங்க. மலேசியாவுக்கு வந்தாங்க 1940 வந்தாங்க ஜப்பாங்காரங்களத்தில். தமிழர்களை வந்து நான் வந்து உயர்வாக தான் நினைப்பேன். அதுவும் இந்தியாவில் உள்ள தமிழர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்தியாவில் உள்ள எல்லாரையும் நான் சொல்லலை, நான் மட்டமாக பேசலை. இந்தியாவில் உள்ள தமிழர்கள் எல்லாம் கெட்டவங்கன்னு நான் சொல்லலை. எல்லாம் நல்ல மனசு உள்ளவங்க தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எதுக்கு இந்த டாபிக் எடுத்தோம்னா, யூடியூப்பில் பேசுகிறாங்க எம்ஜிஆரை பற்றி. நீங்களே நினச்சி பாருங்க விவர்ஸ், இப்போ யூடியூப்பில் பேசுகிறாங்க எம்ஜிஆரை பற்றி. எலும்பு கூடு புதைச்சி கிடக்குது வீட்டுக்கு பக்கத்தில், அதை தோண்டி எடுத்தாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு நியூஸாக வந்து யூடியூப்பில் பேசலாமா அந்த மாதிரி? அது வந்து இன்னொருத்தர் நான் சொல்கிறேன், யூடியூப்பில் ஒருத்தர் 2 பேர் பேசுனாங்க. அதில் ஒருத்தர் பேசுனது வந்து எனக்கு அறவே பிடிக்கல. அது பேர் என்னன்னா தமிழ் வலைக்காட்சி என்ன பேர் இது வந்து யூடியூப் சேனல் தமிழ் வலைக்காட்சி. இன்னொன்று வந்து நியூஸ் டி தமிழ் டிவி டெலிவிஷன். இந்த தமிழ் வலைக்காட்சி நியூஸ் டி தமிழ் அந்த சேனலில் ஒருத்தர் பேசினார். அவர் வந்து அவ்வளோ மோசமாக பேசலன்னு நினைக்கிறேன். யார் அவர் கொஞ்சம் இதாக பேசினாங்களோ அதுக்கு மனசு கொஞ்சம் எனக்கு அப்டேட் பண்ணியிருக்குது. நியூஸ் டி தமிழ் அதில் பேசினவங்களில் வந்து ரொம்ப மோசமாக ரொம்ப ஓவராக பேசினவர் வந்து தமிழ் வலைக்காட்சிக்காரர் இவர். அது நான் ஒட்டுறேன், தமிழ் வலைக்காட்சி தான் ஒட்டுறேன், பார்த்துங்க. இவர் தான் ரொம்ப வில்ல மாதிரி பேசினார், எம்ஜிஆருக்கு எதிரியான வில்ல மாதிரி. பொய் ரொம்ப, எம்ஜிஆரை பற்றி பேசினது எல்லாமே பொய் ரொம்ப இருக்குது. உண்மை இருக்குது, பொய் இருக்குது. ஸோ இப்போ அதாவது தமிழ் வலைக்காட்சி இது டிவி தான் நினைக்கிறேன். நியூஸ் டி தமிழ் இதுவும் டிவி தான் நினைக்கிறேன். இந்த தமிழ் வலைக்காட்சியில் அந்த யூடியூப் சேனலில் பேசுகிற அந்த மேன் வந்து இன்னொரு வீடியோவில் பேசியிருக்காரு. இந்தியாவில் பிறக்காத எம்ஜிஆர் வேற நாட்டில் பிறந்தவர், அதாவது சிலோனில் பிறந்தவர் எப்படி இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக முடியும், எப்படி மந்திரி ஆக முடியும், அந்த ஒரு கேள்வி எழுப்பினார். ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு, நான் பார்த்தேன். பேசலாமா அப்படி? சரி, அவர் வந்து இப்போ அவரோட பிறப்பே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எங்கே பிறந்தாருன்னு யாருக்குமே தெரியலையே. மற்றவங்க சொல்கிறத வச்சு தானே அந்த வீடியோவில் எல்லாம் கதையெல்லாம் டூப்ளிகேட் கதையெல்லாம் கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் உண்மை இருக்குது.
எம்ஜிஆரே போய் சொல்லியிருக்கலாம். எம்ஜிஆருக்கு இப்போ எம்ஜிஆர் வந்து குழந்தையா இருக்கப்ப ஒரு 2 வயசு இருக்கும். 2 வயசு. அவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு சஞ்சு சக்கரமணிக்கு 3 வயசு இருக்கும். இந்த வயசாக இருக்கிறப்ப கை குழந்தையிலேயே எம்ஜிஆர் அப்பா மருதூர் கோபாலன் மேனன் வந்து கை குழந்தையா இருக்கிறப்பயே இறந்துட்டாரு. சரியா? அதுவும் வந்து நீதிபதி வேலை செஞ்சாராம். நீதிபதி கோர்ட்டில், அதாவது தூக்கு தண்டனை கொடுக்குற ஒரு நீதிபதி மாதிரின்னு வச்சுங்களேன். விளக்கமாக நான் சொல்கிறேன், எனக்கு சரியா தெரியல. இதெல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் வந்து உண்மையாக இருக்குமா? அப்பட்டமான பொய்யா இருக்கும்ல. அதுவும் பிரிட்டிஷ் காலத்தில், பிரிட்டிஷ் அந்த காலத்தில் அந்த பிரிட்டிஷ் அந்த அரசாங்கத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி பிரிட்டிஷ் காலம்ட்டாங்க. ஏன்னா இந்தியாவை வந்து பிடிச்சாங்கல்ல. இந்த கதைகளை எப்படி கொண்டு வராங்க பாருங்க இந்தியாவில் உள்ளவங்க. அது டிவியில், அந்த ஆள் வந்து டிவியில தான் வேலை செய்கிறாரு. அதான் அங்கே வேலை செய்யணும் வந்து நல்லா அழுத்த திருத்தமாக நல்லா வேகமாக பேச முடியுதுன்னா கண்டிப்பாக டிவியில் உள்ளவராக தான் இருக்கணும். கொஞ்சம் வயசானவர் தான் நினைக்கிறேன். அப்படி பேச்செல்லாம் எனக்கு பிடிக்கல உண்மையாகவே. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நீங்கள், சரிங்களா? இந்த தமிழ் வலைக்காட்சி பேரை பாருங்க, தமிழ் வலைக்காட்சி. தமிழ் வலைக்காட்சியில் தமிழ் தொலைக்காட்சின்னு இருக்கும். இது டிவியில் உள்ளவங்களா தான் இருக்கணும். இன்னொன்று நியூஸ் 7 தமிழ். இது வந்து நியூஸ் 7 தமிழ்லையும் இவர் தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது இருந்துட்டு போகுது. சரி, வலைக்காட்சினா தொலைக்காட்சி, டிவி தான். டிவியில் உள்ளவங்க தான் இப்படி பண்ண முடியும். ஒருத்தங்களை பற்றி எல்லாம் மட்டமாகவும் தூக்கியும் இறக்கியும் அவங்கள தாழ்வாக கொண்டு வந்து பேச முடியும். தாழ்வாகவும் உயரமாகவும் பேச முடியும். எம்ஜிஆர் விஷயத்தில் இவங்கெல்லாம் இந்தியாவில் உள்ளவங்கள இப்படி பண்ணலாமா? சரி, இவர் இந்தியாவிலேயே பிறந்திருக்கணும், கேரளாவில் பிறந்திருக்கலாம்ல. சரி, 1917ஆம் வருஷம் அவங்க அப்பா பிறந்தது 1980ஆம் ஆண்டு, அந்த காலகட்டத்தில் பிறந்தவர். இதெல்லாம் தெரியுமா? அவர் எம்ஜிஆர் வந்து நடிக்கிறதுக்கு வந்ததே வந்து 1919 தான். அது 1936. ஓகே, சாரி. எம்ஜிஆர் நடிக்க வந்தது 1936. 19 வயசுல வந்திருக்காரு படத்துல நடிக்க. அதுக்கு முன்ன கை குழந்தையா இருந்தப்ப எம்ஜிஆர் யாருன்னு யாருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? கை குழந்தையா இருக்கிறப்ப எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகர் ஆவாரு. 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசுலாம் ஒரு நடிகர் ஆவாருன்னு யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா? அப்ப அந்த சமயத்தில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் எப்படி வந்து இப்ப யூடியூப்ல கதையா பேச முடியும்? அவங்க அப்பா வந்து நீதிபதியா வாழ்ந்தவர் அப்படி இப்படின்னு நீதிபதியா வாழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. எம்ஜிஆர் அப்ப சாதாரண கூலி வேலை செய்யற ஒரு தொழிலாளி, 4 சம்பளத்துக்கு வேலை செய்யற ஒரு கூலி வேலை செய்யற ஒரு தொழிலாளியா தான் வேலை செஞ்சிருக்காரே தவிர எம்ஜிஆர் அப்பா நீதிபதி வேலைலாம் இல்லை. எல்லாம் இவங்களே கதையை உண்டாக்கி இப்ப இந்த கதை எல்லாம் இன்னும் எத்தனை வருஷமானாலும் அப்படியே தான் போகும். இதை நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, முதலமைச்சர் ஆகிறதுக்கு எம்ஜிஆருக்கு தகுதி இல்லை. ஏன்னா அந்நிய நாட்டில் வேற நாட்டில் பிறந்தவர் சூழ்நிலை. சரி இருங்க, உண்மையாக வந்து எம்ஜிஆர் வந்து இந்தியாவில் பிறந்திருந்தா கேரளாவில், அது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய பாவம் தானே இந்த மாதிரிலாம் பேசுறது யூடியூப் படியா? உண்மையாக இந்தியாவில் பிறந்திருந்தா இன்னொன்று வந்து எம்ஜிஆரே சொல்லியிருக்கலாம், எம்ஜிஆர் அண்ணனும் சொல்லியிருக்கலாம், இல்லைங்க 2 பேரும் ஸ்லோனில் தான் பிறந்தோம், எங்கள் அம்மா அங்கே தான் இருந்தாங்க, அப்பா அங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு எம்ஜிஆரே சும்மா சொல்லியிருக்கலாம். எம்ஜிஆர் சக்கரபாணியும் சொல்லியிருக்கலாம், எம்ஜிஆர் அம்மாவும் சொல்லியிருக்கலாம். அது உண்மையாக இருக்குமா? சும்மா கூட சொல்லியிருக்கலாம்ல. அதை வச்சு இப்போ கதை போகுது பாரு. இப்போ ஒரு டாப்பிக்கில் பேசுகிறாரு பாருங்க. அந்த தான் என்னது தமிழ் வலைக்காட்சின்னா தமிழ் தொலைக்காட்சின்னு அர்த்தம். பேரை கூட இப்படி போட்டு வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் நல்ல மனுஷங்களா இருப்பாங்களா? வலைக்காட்சியா? தொலைக்காட்சிக்கு வலைக்காட்சி இதை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அவர் பேசுகிறாரு பார்த்தீங்களா? என் பேர் சும்மா சொல்லியிருக்கலாம், சக்கரபாணியும் சும்மா சொல்லியிருக்கலாம், அவங்க அம்மாவும் சொல்லியிருக்கலாம். அப்பா இல்லையே, ஆதாரம் வந்து இல்லையே. எம்ஜிஆர் 17ஆம் தேதி 1வது மாதம் 17ஆம் தேதி 7வது மாதம் 1917 தான் பிறந்ததுன்னு வந்து அவரோட குறிப்பு வந்து சொல்லுது. ஆனால் சிலோனில் பிறந்ததாக தான்
இவங்களே எல்லாம் கதை கட்டி எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க இன்டர்நெட்டில். இன்டர்நெட் மட்டும் இல்லை, இந்த நியூஸ் பேப்பர் 1950 நியூஸ் பேப்பரில் புக்கில் எல்லாம் எம்ஜிஆரை பற்றி ஸ்லோனில் தான் பிறந்திருக்காருன்னு இவங்களே இந்த நியூஸ் அப்படியே பரப்பி விட்டுட்டாங்க. உலகம் முழுவதும் நியூஸ் பேப்பர் வழியாக, புக்கு வழியாக, புத்தகம் வழியாக எல்லாம் எழுதி எம்ஜிஆர் ஸ்லோனில் பிறந்தவர், அப்பா வந்து அப்பா அம்மா இந்தியாவில் கேரளாவில் பிறந்தவங்க. அதான் வந்து கட்டுக்கதை இப்படியே வந்துருச்சு. 1950 வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு 40 வயசு, 1960 50 வயசு. அப்பெல்லாம் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் காதில் கேள்விப்பட்டிருப்பார்ல, பேப்பர்லாம் எழுதியிருக்காங்களே, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க தானே. அவரு எம்ஜிஆர் கேள்விப்பட்டிருப்பார் தானே. எம்ஜிஆர் மனசு எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ கட்டுக்கதைங்க பேசியிருப்பாங்க, அவரை பற்றி புத்தல் பேச்சு எப்படி இருக்கும், அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். மனுஷன் ஜீவன், ஒரு மனுஷன் உயிருள்ள ஜீவன். அந்த சமயத்திலேயே எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பாரு. எதிரிங்க எவ்வளோ பேர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்க. ஒரு விஷயம் வந்து உண்மையா பொய்யான்னு தெரியாம ஆளுக்கு வீடியோவில் இப்படி பேசுறாங்களே. ஒரு பிரதமரா வர்றதுக்கு, ஏதாவது மந்திரியா தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கே இவருக்கு வந்து உரிமை இல்லை, தகுதி இல்லை. ஏன்னா சிலோனில் பிறந்தவர்னு எப்படி தெரியும்? அந்த தமிழ் தொலைக்காட்சியில் உள்ளவர் என்ன மனுஷன் இல்லை கட்டுக்குது. வீடியோ பார்க்குறீங்களா? பாருங்க, பார்த்தா சரி. இது வந்து 5வது பாகமாக போகுது. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு மனுஷனை வந்து கேவலப்படுத்தக்கூடாது. அவங்களே சொல்லியிருக்கலாம், சும்மா சொல்லியிருக்கலாம். எம்ஜிஆரே சொல்லியிருக்கலாம், எங்கள் அப்பா வந்து நீதிபதியாக இருந்தவர். அவருக்கே தெரியாது அவங்க அப்பா வந்து எப்படி இருப்பாங்கன்னு அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் எம்ஜிஆர் தெரிஞ்சுக்கிட்டாரு. எம்ஜிஆர் சக்கரபாணியா. எம்ஜிஆருக்கு 3 மனைவி. அது கூட டூப்ளிகேட் ஃபோட்டோ. ஓகே சாரி, நான் இப்போ அந்த ஃபோட்டோவை நான் இங்கே ஓட்டுறேன் பாருங்கள். எம்ஜிஆரோட 2வது மனைவி சத்யானந்தவதி இல்லை, சதானந்தவதி. எம்ஜிஆரோட ஃபோட்டோ சதானந்தவதி 2வது மனைவின்னு சொல்கிறேன். அந்த சதானந்தவதியோட ஃபோட்டோவும் நான் என் ஃபோனில் ஃபோட்டோ கலரில் வச்சுருக்கேன். அதை தான் இங்கே ஓட்டுறேன் நான். பாருங்கள், இந்த அவரோட ஃபோட்டோ அப்படியே போகும் பாருங்கள். போதா? இந்த பாருங்க, இணைச்சிருக்காங்க. இந்த இடத்துல இணைச்சிருக்காங்க பாருங்க. நடுவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க 2 ஃபோட்டோவையும். இதுவே டூப்ளிகேட்டாக இருக்க. ஒரு பெரிய பெரிய நடிகர், மாபெரும் நடிகர், உலக புகழ் பெற்ற ஒரு நடிகர், தமிழ் நடிகர். யாராவது என்னைக்காவது இதை பற்றி எல்லாம் யூடியூப்ல பேசுறாங்க, யாராச்சும் எடுத்து கேள்வி கேட்டிருக்காங்களா? இந்த மனுஷன், இந்த தமிழ் தொலைக்காட்சி யாரும் கேட்க முடியாது. நான் கேட்குறேன், நீங்க பண்ணுங்க, இதெல்லாம் சரியா? அவர் அந்த ஆளை பேச விட்டுட்டு டிவிக்காரங்க உங்க வேலையை பார்க்குறீங்களா? துணிச்சலா பேசுறவங்கனால தான் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்ல முடியும். 50லயே எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. எம்ஜிஆரை பற்றிய தகவல், பேட் நியூஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, கட்டுக்கதையை கொண்டு வந்துட்டாங்க. அது 60 70 எல்லாம் அப்படியே கதையாக தொடர்ந்து இப்போ 2024 இப்போ வரைக்கும் இப்போ வந்து அப்படியே அந்த நியூஸ் வந்து உண்மையாகவே போய்கிட்டு இருக்குது. யூடியூப்ல ஆளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு பேசுகிறாங்க. இது எப்படி நியாயமாகும்? மனுஷன் இல்லை. இப்போ எலும்பு கூட வீட்டில் கண்டு எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களே, நம்புற மாதிரி இருக்கு. அவர் அப்படிப்பட்ட மனுஷனா? அவர் ஏன் வந்து இப்படி கெட்ட பேராக இருக்கணும்? என்ன காரணமாக இருக்கும்? ஜெயலலிதா கூட நடிச்சதுனாலயா? ஜெயலலிதா கூட நெருக்கமாக நடிச்சதுனாலயா? இந்த 2 பேரையும், ஜெயலலிதா எம்ஜிஆர், இவங்க 2 பேரையும் நெருக்கமாக நடிக்க விட்டது யாரு? இந்தியாவில் அந்த காலத்தில் படம் எடுத்தாங்க தெரியுங்களா? ப்ரொடியூசர், படத்தயாரிப்பாளர்கள். அவங்க தான் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இணைச்சி படத்தில் நடிக்க விட்டு அவங்க 2 பேரையும் வந்து விருப்பப்படுற மாதிரி ரொமான்ஸ் உண்டாக்கி விட்டுட்டாங்க. ஆனால் கடைசியில் கல்யாணம் பண்ண முடியல. ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோவில் அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இவங்களே கட்டுக்கதையை உண்டாக்கி அவங்க 2 பேரையும் நெருக்கமாக நடிக்க விட்டு பேரை கட்ட பேர் ஆக்கி விட்டுட்டாங்க. கடைசியில் கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஜெயலலிதா வந்து ஒண்டியாக தான் வாழ்ந்தாங்க. ஓகே, இது வந்து இப்போ யாருங்க தவறு? படம் எடுக்கிறவங்க தவறு, பட தயாரிப்பாளர்கள், வசனம் பேசுகிறவங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே, பாட்டு எழுதுறவங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பாட்டு அப்படி ரொம்ப லவ் சாங்ஸாக இருங்க,
ரொம்ப அதாவது அந்த வார்த்தைங்க வந்து அபசமான வார்த்தைகள்லாம் வந்து உண்மையே லவர்ஸ்க்கு எழுதுற மாதிரி இருக்குது அந்த வார்த்தைகள்லாம். பாடலாசிரியர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ஆனால் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு நினைச்சாங்க. ஏன்னா எம்ஜிஆர் பிள்ளை இல்லை. ஆனால் கடைசியில் முடிக்கதான் கிட்னி வந்து போயிட்டார் அவரு. பிள்ளைக்கு தான் ஆசைப்பட்டு இவங்க படத்தில் நடிக்க வச்சப்ப ஜெயலலிதா படம் நெருக்கமாக நடிச்சிருக்காரு. கடைசியில் புள்ள கிடைக்காம, புள்ளன்னா கிட்னு அர்த்தம், கிட்னா குழந்தை. புள்ள கிடைக்காம கிட்னி கேட்டு போய் அவர் போயிட்டாரு மேலே. அளவுக்கு மீறிய மருந்தை சாப்பிட்டு அவர் கிட்னி எல்லாம் கெடுத்துட்டாங்க, கொடுத்து சாப்பிட வச்சு. இதுதான் நடந்திருக்குது. சரிங்களா? எனக்கு தெரியும் இந்தியாவில் வந்து எம்ஜிஆரை பிடிக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எம்ஆர் ராதா இருக்கிறப்ப அவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்து அதாவது பகையாளி மாதிரி போயிட்டாரு எம்ஆர் ராதா. அவரு சுட்டார்ல 1967. அந்த மனசு எப்படி துடிச்சிருக்கோம் நினைச்சு பார்த்தீங்களா? நியூஸ் வருது யூடியூப்ல, மனைவி, 2வது மனைவி, 3வது மனைவி. எம்ஜிஆரோட அம்மா கூட திருமணம் பண்ணி 2வது திருமணம் தான் அவங்க அப்பா எம்ஜிஆர் அம்மாவுக்கு மனைவியா வாழ்க்கப்பட்டாராம். அப்ப எம்ஜிஆர் ஜானகிக்கும் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கான். எம்ஜிஆருக்கும் நிறைய 3 கல்யாணம் 2 கல்யாணம் ஆகியிருக்குதான், 3வது ஜானகி. ஸோ இப்போ எம்ஜிஆரோட குடும்பத்தையே எல்லாம் இழுத்து வச்சு ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, மானபங்கப்படுத்துற மாதிரி எம்ஜிஆர் குடும்பத்தை. எம்ஜிஆர் அம்மா, எம்ஜிஆர் அப்பா, எம்ஜிஆர் சக்கரபாணி இல்லை அவரை பற்றி. ஏன்னா எம்ஜிஆர் வந்து படத்த நடிகர், அவர் மேலதான் எல்லாத்துக்கும் கண்ணா இருக்கும். அவரை பத்தி தான் ஏதாச்சும் பேசணும். பிள்ளை இல்லைல்ல, அவருக்கு பிள்ளையே பிறக்கக்கூடாது அப்படின்னு. அது வரைக்கும் கடைசி மாதிரியே யார் என்னென்ன நினைச்சாங்களோ அதே மாதிரி அவருக்கு பிள்ளை இல்லாமல் போச்சு. வளர்த்த பிள்ளைங்க தான் நிறைய இருக்குது. வளர்த்த பிள்ளைங்க இப்போ வரைக்கும் வளர்த்த பிள்ளைங்களுக்கு அடாப்ட் பண்ண பிள்ளைங்க, வளர்ப்பு பிள்ளைங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அவரோட பேர பிள்ளையா இருக்கு. இப்போ அவரோட ராமநாதபுரம் தோட்டத்து ராமபுரம் தோட்டத்தில் அந்த வீடு ரெனிவேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க தான் இருக்காங்க. அவருக்கு இருக்கா வாரிசு, ரத்தம் சம்மந்தப்பட்ட பிள்ளை இருக்குமா? இப்போ எம்ஜிஆரை பற்றியெல்லாம் யூடியூப்பில் இப்படி பேசுகிறாங்களா, அனாவசியமாக போட்டி போட்டுக்கிட்டு எம்ஜிஆரை பற்றியெல்லாம் இப்படி பேசியிருக்காங்களே யூடியூப்பில், மானபங்கப்படுத்தி அந்த குடும்பத்தையே அவமானப்படுத்துகிற மாதிரி இப்படி பேசி அசிங்கம் பண்ணியிருக்காங்களே இந்தியாவில் டிவியில் உள்ளவங்க. இன்னும் மற்றவங்கெல்லாம் எறும்பு கூடலாம் கண்டெடுத்துட்டு. சரி, இதே வந்து எம்ஜிஆருக்கு வந்து உண்மையாக புள்ள பிறந்திருந்து அந்த பிள்ளை இந்தியாவில் இருந்து எம்ஜிஆர் வளர்த்த பிள்ளையா, தான் பெத்த பிள்ளையா வளர்த்து பெருசாக்கியிருந்து தான் பிள்ளை வயசாகி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த சமயத்தில் உண்மையாக அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்து இப்போ உயிரோடு இருக்குன்னு வச்சுங்க. அவர் பிள்ளைக்கு வந்து பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ, பிள்ளைக்கு வந்து பேர பிள்ளைங்க எல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க. அதாவது இந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இந்த யூடியூப்ல இப்படி பேசுகிறாங்களே அவங்க சும்மா இருப்பாங்களா? பெத்த பிள்ளையா இருந்தால் பார்த்துக்கிட்ட சும்மா இருப்பாங்களா? கேள்வி கேட்பாங்க தானே. நீ எப்படிடா எங்கள் அப்பாவை பற்றி நீ எப்படிடா அப்படி பேச முடியும்? அறிவு இருக்காடா உனக்கு? உன் வீட்டில் உன் வீட்டில் சம்மந்தப்பட்ட யாராவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தா, உன் வீட்டில் உள்ளவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தா, பிள்ளை இல்லாமல் இப்படி இருந்தா, ஆளுங்க அதையும் இதையும் சொல்லி அவமானப்படுத்தினா உனக்கு எப்படி இருக்கும்? சரி, உங்களை பற்றி யாராவது இந்த மாதிரி அசிங்கமா ஆபாசமா உங்கள் குடும்பத்தை பற்றியெல்லாம் இழுத்து வச்சு மானபங்கப்படுத்துகிற மாதிரி, உங்களுக்கு வந்து 3 பொம்பளை, உங்கள் அப்பாவுக்கு 2 பொம்பளை, உங்கள் அம்மாவுக்கு இத்தனை புருஷன், உங்கள் பொம்பளைக்கு இத்தனை புருஷன், இப்படியெல்லாம் வீடியோ போட்டிருந்தா யாராவது யூடியூப்பில், இப்போ எம்ஜிஆரை பற்றி போட்டீங்களா தொலைக்காட்சி, ஏதாவது தமிழ் தொலைக்காட்சி சேனலுக்கு, தமிழ் வலைக்காட்சி சேனலில் பேசினவர், அவரை பற்றி யாராவது வீடியோ யாராச்சும் போட்டிருந்தா, உங்களை பற்றி ஒரு வீடியோ யாராவது போட்டிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மை இல்லாத விஷயத்த போட்டிருந்தா எப்படி இருக்கும்? இதை சொன்னாலும் ஆளுங்க நம்புற மாதிரி சொல்லணும். சொல்ல பூச்சி புத்தனட்டமா இருக்க. மற்றவங்க யாராவது உங்களை பற்றி அந்த மாதிரி பேசியிருந்தா, அபாண்டமா அவதூறா பேசியிருந்தா உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அது டிவியில் வேலை செய்கிறவங்க. எம்ஜிஆரை பற்றி பேசுனது தப்பு.
ஆளுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்கன்ட்டு நீங்களும் வீடியோ எடுத்து போட்டுட்டீங்க. ஏதோ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கணுமா, வியூவர்ஸ் நிறையா கிடைக்கணுமா, பணம் நிறையா கிடைக்கணுமா, வீடியோ இது அது அந்த தமிழ் வலைக்காட்சி டிவிக்காரங்களுக்கு அந்த ஆளை பேச விட்ட நீங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆரை பற்றி கேவலமா குடும்பத்தெல்லாம் சந்தி சிரிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டீங்களா? சரி, இப்போ உங்களை அதே மாதிரி திருப்பி உங்களை வந்து யாராவது அதே மாதிரி வேற யாராவது உங்களை வந்து அந்த மாதிரி பேசியிருந்தாங்க, உங்கள் குடும்பத்தை இழுத்து வச்சு பேசியிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் அவரை திருப்பி ஏசி விட்டுருப்பீங்களா? யாராவது வீடியோ போட்டு அதில் வந்து உங்களை பற்றி பேசியிருந்தா மனசு எப்படி இருக்கும்? டிவியில் வேலை செய்கிறவங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய கிரேட்டா நீங்கள்லாம்? பண்பு வேண்டாம் தமிழர்களுக்கு உள்ள பண்பு வேண்டாமா? முழுக்க வேண்டாமா? வாய் அடக்க நாவு அடக்க வேண்டாமா? அப்படின்னா வார்த்தை அளவுக்கு மீறி போறது. எம்ஜிஆர்னா நான் அவ்வளோ இழக்காரமா? ஏன்னா அவர் மலையாளத்தாளுங்கன்னா அவ்வளோ கேவலமா? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தாழ்ந்த ஜாதி இருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் வந்து தாழ்ந்த ஜாதி இல்லை, எம்ஜிஆர் மலையாளம், அவருக்கு வந்து உயர்ந்த ஜாதி தான், மேனன் ஜாதி. மலையாளத்தில் தாழ்ந்த ஜாதி நாயர் ஜாதி. இப்போ மலையாளம் மாதிரியே தமிழர்கள்லையும் இருக்காங்க உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி. உயர்ந்த ஜாதி வந்து தேவர் ஜாதி. தமிழர்களில் உயர்ந்த ஜாதி தேவர், அவங்க தான் வந்து தேவர் ஜாதி தான் உயர்ந்த ஜாதி. தாழ்ந்த ஜாதி தமிழர்களில் யார் தெரியுமா? பறையர்கள்னுவாங்க. அந்த பறையர்களுக்கு இன்னும் லோ கிளாஸ் பீப்புள் யார் தெரியுமாங்களா? சக்லியர்னுவாங்க. இது வந்து நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, நான் வீடியோவில் நான் பார்த்தேன் நேற்று இல்லை அன்னைக்கு ஒரு நாள் நான் பார்த்தேன். பறையர்கள்னு எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த வார்த்தை முந்தியே தெரியும். பறையர்களை பற்றி பறையர்கள் வரலாறுன்னு பறையர்கள்னு தட்டுன வருது. பறையர்கள் வரலாறு அதுக்காக எல்லாம் பேசுகிறாங்க, பறையர்களை பற்றி பேசுகிறாங்க. இருக்கு அந்த இடம். இதை நான் ஓட்டுறேன். நான் ஃபோனில் வந்து நான் ஃபோட்டோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோனில் வந்து ஷார்ட் ஸ்க்ரீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை போட்டுறேன். பறையர்களை பற்றி பேசுகிற வீடியோ பாருங்கள். இந்த சேனலுக்காரர், இந்த யூடியூப் சேனல், யூடியூப்பில் பறையர் வரலாறுன்றதுல வந்து டாப்பிக்கில் போய்கிட்டு இருக்குது. இன்னும் மற்றவங்களோடையும் நிறையா இருக்குது. நான் உதாரணத்துக்கு இது வந்து நானே சொந்தமாக சொல்ல பறையரை பற்றி இந்த டாபிக் ஏன் நான் படுத்தேன்னா, அந்த பறையர் வரலாறு டாப்பிக்கில் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க. அது நான் போட்டேன். இதான் பாருங்கள், பாருங்கள், நல்லா பார்க்கலாம், நீங்களே பார்க்கலாம். ஆளுங்க பேசுகிறாங்க யூடியூப்பில் பறையர்களை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் இன்னொன்று சக்லியர். பறையர்களுக்கு இன்னும் தாழ்ந்த ஜாதி வந்து சக்லி ஜாதின்னு வாங்க. சக்லியர் வந்து சப்பாத்தி தைக்கிற ஜாதி. பறையர்கள் வந்து சண்டை போடுறவங்க. சக்லிங்க வந்து அந்த காலத்துலேருந்து சப்பாத்தி தைக்கிறவங்க. எனக்கு மலேசியா நாட்டில் தமிழர்கள் சொல்லுவாங்க சக்லிங்க வந்து சப்பாத்தி தைக்கிறவங்கன்ட்டு. ஸோ இப்போ அங்கே அந்த பறையர் வரலாறு இதுக்கு முன்னே நான் ஒட்டிக்கிட்டேன். அந்த வீடியோ நான் அப்படியே ஷார்ட் ஸ்க்ரீன் பண்ணி வச்சு ஒட்டிக்கிட்டேன். இப்போ இதில் அடுத்து வந்து சக்லியர் யூடியூப் சேனல் இதை வந்து நான் இங்கே வைக்கிறேன். இதான் இது பேர் வந்து ஜகாரம் வாய்ஸ். இது சக்லிங்களை பற்றி பேசுறது. சக்லிங்களை பற்றி பேசுகிற யூடியூப் சேனல் இது. இந்த ஜகாரம் வாய்ஸ்னு வருது. நான் அதை அப்படியே ஷார்ட் ஸ்க்ரீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள். பார்த்துக்கிட்டு நீங்கள் யூடியூப்பில் போய் தட்டி பாருங்கள். ஜகாரம் வாய்ஸ்னு இருக்கும். அங்கே சர்ச் பண்ணுற இடத்துல யூடியூப்பில் தட்டினீங்களா ஜகாரம் வாய்ஸ்னு அந்த சேனல் வரும். நீங்கள் அந்த தட்டி உள்ளுக்கு பாருங்கள். அவங்க பேசுகிறதுலாம் என்ன பேசுகிறாங்கன்ட்டு. சக்லிங்களை பற்றி பேசுவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தவங்க அப்படின்ட்டு எல்லாம் சக்லிங்களை பற்றி விளக்கம் சொல்லுவாங்க. சக்லிங்களை பற்றி அந்த சேனல் தான் இந்த சேனல். ஓகே, உதாரணத்துக்கு நான் இதில் வந்து நான் ஸ்பீக்கரில் ஒட்டி வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், நானே பேசலை.
நானே வந்து இதை அவதூறாக நான் ஒன்றும் பேசல. இருக்குது யூடியூப்பில் சக்கிலியரை பற்றி பேசுகிற சேனலு சகாரம் வாய்ஸ்னு இருக்குது. பறையர்களை பற்றி பேசுகிறது, பறையர்களை பற்றி பேசுகிற சேனலும் இருக்குது. அது பறையர் வரலாறு, அதுவும் நான் தான் முதல்ல ஊட்டிட்டேன். ஓகே, பறையர் சக்கிலி ரெண்டும் போகுது அப்படியே. இதை நீங்கள் போய் அங்கே யூடியூப்பில் தட்டினீங்களா வரும் அப்படியே. ஓகே, இவ்வளவு தான். நான் இதுக்கு மேலே இதுக்கு 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 பிறகு நான் வந்து அதுக்கு மேலே நான் பேச முடியல. ஓகே, இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.